பாப்லி, நேத்திக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு அங்கிள் வந்தாங்கல்ல, அவங்க நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களே, நான் பார்த்தேன். ஆனா இப்ப பார்த்தா ஒரு சாக்லேட் கூட இல்ல. வயிறு வேற பசிக்குது. அம்மாவும் பாட்டியும் வேற வழக்கம் போல வெளியில போயிட்டாங்க. ஆமா, அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எங்க? ஆமாக்கா, நானும் தேடி பார்த்தேன், அது இல்லவே இல்லக்கா. வேணாம், நம்ம தேடலாமாக்கா? ஆமா, நான் நினைக்கிறேன் அம்மா தான் இங்க வீட்டுல எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு. அம்மாக்கு நம்ம எல்லா சாக்லேட்ஸையும் சாப்பிட்டுருவோம்ல, அதனால அம்மா எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்திருப்பாங்க. நம்ம கண்டுபிடிக்கலாமா? அம்மா வர்றதுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. வா, நம்ம 2 பேரும் கண்டுபிடிப்போம். அம்மாவோட மெயின் கிச்சன் தானே, நம்ம கிச்சன்ல போய் முதல்ல தேடலாமாக்கா? வெரி குட். அம்மா கிச்சன்ல தான் ஒளிச்சு வைப்பாங்கல்ல எந்த ஐட்டம்ஸ்னாலுமே. கண்டிப்பா கிச்சன்ல தான் வச்சிருப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். வா, முதல்ல நம்ம இந்த டப்பாவை திறந்து பார்ப்போம். இந்த டப்பாக்குள்ள மிளகு தாண்டி இருக்கு பப்ளி. போ, இது கிடையாது. சரி, நம்ம அடுத்த டப்பா ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஆமா, அடுத்த டப்பாவை நம்ம ஓபன் பண்ணலாம். இது என்னது? உளுந்து. ஐயோ, உளுந்துக்குள்ள எல்லாம் ஒளிச்சு வைக்க முடியாதே. அது நல்ல பெருசா இருந்துச்சுல்ல சாக்லேட் எல்லாமே. சரி, நெக்ஸ்ட் டப்பா ஓபன் பண்ணலாமா? இது பருப்புடி பப்ளி. பருப்புக்குள்ள எப்படி இருக்கும்? சரி, கைய விட்டு உள்ள தேடி பார்ப்போம். உள்ளேயும் ஒண்ணும் இல்ல. சரி, அடுத்த டப்பால என்ன இருக்கு? இதெல்லாம் பெருசா இருக்கு. இதுக்குள்ள எனக்கு மாவு. ஆமாண்டி பப்ளி, அடுத்த டப்பால மாவு தான் இருக்கு. போ, கிச்சன்லயே இல்ல, ஒண்ணு கூட கிச்சன்ல இல்ல. இப்போ நம்ம வேற இந்த குக்கர்ல தேடி பார்க்கலாமா? கரெக்ட், நானும் அதான் சொல்ல வந்தேன். குக்கருக்குள்ள கரெக்ட் பப்ளி, ஒரு பால் சாக்லேட். இந்த சாக்லேட் எவ்வளவு ஃபேன்சியா இருக்கு பாத்தியா? அம்மா பாரு, கிச்சன்ல தான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. கலர்ஃபுல்லாவும் இருக்கு. சரி, சாப்பிடாத, நம்ம அதுக்குள்ள அடுத்த சாக்லேட் எடுப்போம். பிங்கி, அங்க பாரு, ஃப்ரிட்ஜுக்கு மேல எது தெரியற மாதிரி இருக்கு. எனக்கு எட்ட மாட்டுக்கு. வேணா நீ எட்டி பாக்குறியா? ஆமா, எனக்கும் எடுக்காது. சேர் போட்டுதான் எடுக்கணும். ஆமா பப்ளி, அம்மா இங்கேயும் சாக்லேட்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு சாக்லேட்ஸ் இங்க வச்சிருக்காங்க பாரு. இது என்ன சாக்லேட்னே தெரியலடி, ஆனா பார்க்கவே நல்ல ஃபேன்சியா இருக்கு. பப்ளி, சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடாத, வெயிட் பண்ணு. எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சுப்போம். அடுத்து எங்க தேடுறது பப்ளி? வேணாமா, மறுபடியும் கிச்சன்ல தேடி பார்க்கலாமே. கொஞ்சம் மறுபடியும் கிச்சன்லயா? ஐயோ, இதுக்கே எனக்கு கண்ணை கெட்டுதுடா. எவ்வளவு டயர்ட் ஆயிடுச்சு பாரு. சரி வா, மறுபடியும் கிச்சன்லயே தேடுவோம். இப்போ எங்க இருந்து தேடலாம்? சேர் கீழே ஒண்ணு. இது என்ன சாக்லேட் தெரியல, ஆனா இது பார்க்க முட்டாய் மாதிரி இருக்கே. ஆமா, இது ஏதோ ஒரு முட்டாய் தான். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அம்மா பாரு, டிசைனா ஒளிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து எங்க தேடலாம்? ஆமா, நீ ஃப்ரிட்ஜுக்குள்ள பாத்தியா பப்ளி? பாக்கலையே. ஆமா, ஐஸ்கிரீம் டப்பாக்குள்ள போய் கொத்தமல்லிய போட்டு வச்சிருப்பாங்க. சரி, இந்த பக்கம் தோற, இங்க என்ன இருக்குன்னு பாப்போம். ஆமா, செம்ம பப்ளி. நம்ம எல்லா சாக்லேட்ஸையும் ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சாக்லேட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளி, செம்மல்ல. வேற சூப்பர். டெய்ரி மில்க்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா பப்ளி, உனக்கு பிடிச்ச சாக்லேட் இல்ல டெய்ரி மில்க். அடுத்து அங்க என்ன பாக்க? பப்ளி, நீதான். ஆமா, ஜம்போ கப்பா. இது ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ஆச்சே. ஆமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் தெரியும். இதுல நமக்கு வந்து சாக்லேட் கிரீமும் இருக்கும், ஒயிட் கிரீமும் இருக்கும். கீழே பார்க்கலாமா? ஆமா பப்ளி, அங்க பாரு, கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கு. நீதான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்க பப்ளி, நீ ரொம்ப பிரில்லியன்ட். அம்மா எங்கெங்க ஒளிச்சு வைக்காங்கன்னு உனக்கு தான் தெரியுது எல்லாமே. கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் நம்ம ஐஸ்கிரீம் மேல எல்லாத்துலயும் போட்டு சாப்பிடலாம். நீ சும்மாவே சாப்பிடாத, ஓகேவா? சரி அக்கா. அடுத்து வேற எங்க இருக்கும்? சீக்கிரம் பப்ளி, நீயே கண்டுபிடி. வேற ஆமா பப்ளி, எங்க இன்னொன்னு இருக்கு. இது என்னது? கலர்ஃபுல்லா இருக்கு. இது பேர் வந்து வேணா பால்னு நான் நினைக்கிறேன்.
ஆமா, ரெட் பால்ஸ் நினைக்கிறேன். ஸ்வீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். ஓகேவா? சரி, எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணிடலாமா? இல்ல, இன்னும் எத்தனை சாக்லேட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்? நம்ம எத்தனை எடுத்திருக்கோம் எதுவுமே தெரியல. வீடு ஃபுல் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். சரி சரி, நம்ம கவுண்ட் பண்ணலாம். வீடு ஃபுல்லா சாக்லேட்ஸா இருக்கு பாத்தியா? நம்ம கிச்சன்ல தேட்டோம்ல, ஹால்ல மறுபடி தேடி பார்க்கலாம். ஐயோ, இல்லையே. அடுத்து இங்க வச்சிருக்கா. எனக்கு ஒரு சாக்லேட் கிடைச்சிருக்கு. பப்ளி, உனக்கு பிடிச்சது ஜெம்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது எங்க அம்மா தான் இங்கதான் வச்சிருக்கோன்னு தெரியும். ஆமா பப்ளி. சரி, நம்ம இப்போ எத்தனை சாக்லேட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லி கவுண்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு எல்லா சாக்லேட்ஸையும் பாக்குறதுக்கே சாப்பிடணும் போல இருக்கு. 1 2 3 4 5 4 தான் 4. இதுதான் 5. ரெட் பால்ஸ் தான் 5. அடுத்தது ஜெம்ஸ். அடுத்தது வாவ், இந்த கலர்ஃபுல் இது 7. அடுத்து இது 8 9 தான் இருக்கு. இன்னொரு சாக்லேட் அம்மா எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு ப்ளீஸ் சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதுலயே நாங்க ரொம்ப டயர்டா வேற ஆயிட்டோம் தெரியுமா? எங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு வேற ஆசையா இருக்கு. எங்க அம்மா வர டைம் வேற ஆயிடுச்சு. அதனால நாங்க கொஞ்சமா சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். அதுக்குள்ள நீங்க எங்க வீட்டை ஃபுல்லா சுத்தி பாருங்க. 10th இன்னும் ஒரு சாக்லேட் பேலன்ஸ் இருக்கு. அந்த சாக்லேட் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லா தேடி பாருங்க, எங்களால முடியல, நாங்க டயர்ட் ஆயிட்டோம். கண்டிப்பா நீங்க தேடி பார்த்துட்டு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, பிங்கி டயர்ட் ஆகி கீழே விழுந்துட்டா. வாவ், இத்தனை சாக்லேட்டையும் நானும் பிங்கியுமே உட்காந்து சாப்பிட போறோம். வா பிங்கி, சாப்பிடலாம். எனக்கு முதல்ல நான்